ஸோ இந்த வீடியோவில் வந்து C/A ரேஷியோ ஆஃப் HCP ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் C அப்படிங்கிறது நத்திங் பட் த ஹைட் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹெக்ஸாகனல் லேயர். ஸோ ஜென்ரலாக வந்து இதுதான் டயக்ராம், ஓகேவா? ஸோ அந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HCP ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டாப் லேயர், இன்னொன்று மிடில் லேயர், இன்னொன்று பாட்டம் லேயர். ஸோ இதில் டாப் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸாகனல் பண்ணியிருக்கும், பாட்டம் லேயரும் ஹெக்ஸாகனல் பண்ணியிருக்கும். பட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து நத்திங் பட் C. ஸோ C/Aல வந்து C அப்படிங்கிறது என்னது? நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் அண்ட் பாட்டம் லேயர் ஆஃப் த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர். அண்ட் A அப்படிங்கிறது என்னென்னா distance between the two atoms from its center. ஸோ இந்த டயக்ராமை தான் நான் வந்து கீழே 3 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. ஸோ ஆட்டமிக் சென்டர்ஸ் 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 ஆட்டம்ஸ்க்கு இருக்கக்கூடிய சென்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து நத்திங் பட் A, ஓகே? அண்ட் டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து C, ஓகே? ஸோ C/A அப்படிங்கிறது என்னது? நத்திங் பட் எவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறக்கான ஒன்று மெத்தட், அவ்வளோதான், ஓகே? ஸோ C/A ரேஷியோ வந்து நமக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னா எவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த பேக்கிங் வந்து இருக்குது, ஓகே? லைக் என்னென்னா டாப் லேயர் இருக்குங்கிறதுக்கு சொல்லிட்டோம், பாட்டம் லேயரும் இருக்குது, மிடில் வேறு ஒரு லேயர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பக்கமாக இருக்குது அது சொல்கிறது தான் வந்து C/A ரேஷியோ, ஓகே? ஸோ இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிளை பார்ட் ஆஃப் ஸ்மால் ட்ரையாங்கிளை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? அதாவது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா C/A ரேஷியோ ஃபார் HCP கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, ஸோ அந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெருசாக எழுதிக்கிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம். நம்ம கேட்குன்னு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் ஆங்கிள் வில் பி 60 டிகிரி. ஸோ 60 டிகிரியில் அப்போ பாதி அப்படின்னா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 30 டிகிரி, ஓகே? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஷைன் வச்சுக்கலாம், ஓகே? அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து இந்த ஆட்டமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் d. மேலே இருக்கிற ஆட்டமுக்கும் கீழே இருக்கிற ஆட்டமுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம், நம்ம வந்து அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து என்னென்னா நம்ம ஸ்மால் a. அண்ட் இந்த 2 ஆட்டம்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம், நம்ம ஏன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பாதி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? A/2ன்னு வரும், ஓகேவா? அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து C/2. ஸோ C/2 எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு டாப் லேயரும் பாட்டம் லேயரும் சொல்லிட்டோம், Cன்னு சொல்லிட்டோம். ஸோ Cயில் பாதி வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு? C/2. ஸோ Cயில் பாதி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்கிறோம்? C/2ன்னு சொல்லிக்கிறோம், ஓகே? சரி, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆங்கிள் ஷை உடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேல்யூ ஆஃப் ஷை கண்டுபிடிச்சதுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து C/A ரேஷியோ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள், ஒன்று வந்து எல்லோ கலர் ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம வந்து cos θ வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம், ஓகே? ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் நமக்கு θ என்ன இருக்குது, உங்களுக்கு 30 டிகிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இது cos ஆஃப் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? A/2 × d, சரியா? ஸோ இதை என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ண கிடைக்கும் d வந்து இஸ் ஈக்குவல் டு A/2 × cos ஆஃப் 30 டிகிரி. சரி, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த d வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். d இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் A/2 × cos ஆஃப் 30 டிகிரி, ஓகே? ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து 5 கண்டுபிடிக்கலாம், ஓகே? ஸோ 5க்கு நம்ம என்ன பண்ணுறோம், cos 5 எடுத்துக்கோ. ஸோ cos 5 is equal to
என்னது d divided by a. ஸோ d நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வந்து a divided by 2 into cos 30 degree சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகும், cos of 5 is equal to dக்கு பதிலாக a by 2 into cos of 30 degree into a. ஸோ ஏ கேன்சல் ஆகிக்கலாமா, ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு psi is equal to cos equal to அந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், cos inverse of 1 divided by 2 into cos 30 degree. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், psi is equal to என்ன பண்ணுங்கள், 1 divided by 2 into cos 30 வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க கால்குலேட்டரில், and 1 divided by 2 into cos 30 degree, and அந்த வேல்யூவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், cos inverse வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது கால்குலேட் பண்ணவங்களுக்கு என்ன வரும்னா psi is equal to 54.7 டிகிரின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ psi is equal to 54.7 டிகிரி கிடச்சிருச்சு. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதே psi இருக்கக்கூடிய எல்லோ கலர் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin தீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே தீட்டா என்னது உனக்கு psi, ஸோ sin தீட்டா இங்கே கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin 5 is equal to இங்கே வந்து sin வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா c/2 இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு a. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி sin 5 is equal to 1/2 தனியாக எடுத்துக்கலாம், 1/2 c/a. ஓகே, ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், c/a is equal to 2 into sin of 5. பட் 5 ஒரு வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 54.7 டிகிரி. ஸோ 2 into sin of 54.7 டிகிரி கண்டுபிடிச்சிங்களும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா c is equal to 1.633 a. ஓகேவா, ஸோ இதான் வந்து சியோட வேல்யூ, ஆர் நத்திங் பட் c/a வந்து என்ன கிடைக்கும், c/a is equal to 1.633. ஸோ HCP ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா c/a ரேஷியோ வந்து என்ன இருக்கும், உனக்கு வந்து 1.633. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நம்ம ஒரு யூனிட் செல்லில் எவ்வளோ இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த டயக்ராமே திரும்பி வந்துடுவோம். ஸோ டயக்ராமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாப் லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் டாப் லேயர் மட்டுமே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு டாப் லேயரில் உங்களுக்கு கார்னர் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, கார்னர் ஆட்டம்ஸ் உங்களுக்கு 6 இருக்குது. பட் வேறஸ் உங்களுக்கு ஃபேஸ் சென்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக வந்து சால்வ் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கோங்க, எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்னரில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஸோ கார்னரில் உங்களுக்கு தெரியும், கார்னர் வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, கார்னர் ஆட்டம்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து வில் பி 1/6. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, 6 இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்கன்னா 1. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஃபேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபேஸ் ஆட்டம் வந்து எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 1. ஸோ ஃபேஸ் ஆட்டமில் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஆட்டம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபேஸில் வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும், ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபேஸில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 1/2. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அப்பர் லேயர் எவ்வளோ சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு கார்னர் ஆட்டம்ஸ் ப்ளஸ் ஃபேஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ கார்னரில் இருக்கிறது எவ்வளோ சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 1 ப்ளஸ் ஃபேஸில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3/2. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தது தெரியும், டாப் லேயரும் சரி பாட்டம் லேயரும் சரி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஓகே 6 கார்னர் ஆட்டம் ஒரு ஃபேஸ் சென்டர் ஆட்டம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அப்பர் லேயர் மட்டும் இல்லை, ஓகே பாட்டம் லேயரும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், பாட்டம் லேயர்லேயும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3/2ன்னு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து மிடில் லேயர். ஓகே ஸோ மிடில் லேயரில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ 1 2 3 வந்து என்ன இட்ஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு பாடி சென்டர் தான். ஓகேவா, ஸோ ஆட்டம்ஸ் இன் மிடில் லேயர். ஸோ மிடில் லேயரில் வந்து எவ்வளோ உங்களுக்கு 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டோட்டல் ஆட்டம்ஸ் வந்து 3. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டோட்டல் எஃபெக்டிவ் ஆட்டம்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு அப்பர் லேயர் 3/2 ப்ளஸ் மிடில் லேயர் 3 ப்ளஸ் பாட்டம் லேயர் 3/2. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, உனக்கு வந்து 3 + 3 6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல்ஸ் வந்து ஃபார் HCP ஸ்ட்ரக்சரில் வந்து 6 ஆட்டம்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. ஓகே ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா தெரியும். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன, உங்களுக்கு நெய்பரிங் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டம் பக்கத்தில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாப் லேயரை எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த டாப் லேயர் எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த மிடில் லேயர் மணியை பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து இதே மணி இன்னொன்று கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கேன், ஒரு யூனிட் செல் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு இங்கே திரும்பி ரிப்பீட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ ரிப்பீட்டிங் யூனிட் செல்ஸில் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பிளாக் ஆட்டமுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் ஆட்டமே வர்றதுக்கு பிளேன் எடுத்துக்கோங்க. ஸோ பிளேன் அப்படின்னா இது தான். ஓகேவா, ஸோ இந்த ரிங் மணி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 ஆட்டம்ஸ். ஸோ பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் இந்த பிளாக் கலர் ஆட்டமுக்கு அப்பரில் வந்து எவ்வளோ இருக்குது, அபவ் வந்து 1 2 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அபவ் வந்து 3, பிலோவில் இருக்குது 1 2 3. ஸோ பிலோவில் வந்து 3. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு இந்த ஆட்டமுக்கு கோஆர்டினேஷன் நம்பருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ளஸ் அபவில் 3 ப்ளஸ் பிலோவில் 3. ஸோ 6 + 3 + 3 உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 12. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் HCP கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 12.